தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 2005 காங்கிரஸ் கூட்டணியில திமுக அல்லது திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில இருந்து வந்தது. திமுக காங்கிரஸ் ஒரே கூட்டணியில் இருந்தபோது நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் இதுவரை 20 ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்கொண்டு வந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில அல்லது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் தற்போது எதிர்கொள்ள போகிறது. அதை எப்படி காங்கிரஸ் சமாளிக்க போகிறது? கடந்த முறை டீலிமிட்டேஷன் போன்ற அந்த பில்கள் எல்லாம் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுடன் இணைந்து பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியது. அதன் காரணமாகத்தான் அது நிறைவேறாமல் போனது. இதை எப்படி சமாளிக்க போகிறது காங்கிரஸை பொறுத்த மட்டும் காங்கிரஸினுடைய 2014 2004 2014 வரை ஆட்சியில் இருந்த போதும் சரி, 2014 திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி கூட இல்லை. 19 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான எதிர்கட்சியாக செயல்பட்டது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி. காங்கிரஸ் கட்சி மற்ற தோழமை கட்சிகளோடு சேர்ந்து நின்று எந்த பிரச்சனைகள் அடிப்படையிலே ஒன்று சேர்வது என்பதுதான் காங்கிரஸுடைய முறை. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலைகள் என்பது மிக தெளிவாக நிலையிடத்திருக்கிறோம். RSS பாஜகவினுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து நிலையான நிலை எடுத்திருப்பது காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த வேகம் என்பது குறையாது. தமிழகத்தினுடைய மாறிய அரசியல் சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சிகளும் நிலைகளை மாற்றுவார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. நிலை மாற்ற மாட்டார்கள் நாங்கள் நினைக்கிறோம். அரசியல் நிலை என்பது புதிய பிரச்சனை கிடையாது. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைலாம் புதிய பிரச்சனை கிடையாது. தொகுதி மறுவரை என்பது மொத்த தமிழகமே எதிர்க்குது. ஈவன் அதிமுக எதிர்ப்பு. அதனால பாஜகவுடைய ஒரு பாட்டாயிட்ட அமித்ஷா அதிமுகவை விட்ட அண்ணன் பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக கூட வெளியில எதிர்த்துச்சு. அதனால டீலிமிட்டேஷனை தமிழ்நாடே எதிர்க்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அதுக்காக ஒரு கூட்டத்தை போட்டிருந்தார், முதலமைச்சருடைய கூட்டத்தை. அதனால அது ஒரு பிரச்சனை அடிப்படையிலான அனுசரணை என்பது இருக்க போது இஷ்யூ பேஸ்ட் கோஆர்டினேஷன் இருக்க போது இஷ்யூ பேஸ்டு கோஆர்டினேஷன் நாங்கள் நினைப்பது என்னன்னா அரசியல் நிலையை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். இது உறவு என்பது வேறு, அரசியல் நிலை என்பது வேறு. கொள்கையின் அடிப்படையில நம்ம கொள்கையை விட்டு கொடுத்துட போறோமா இல்லையாங்கிறத கேள்வியை ஒழிய நம் நிலை அரசியல் நிலை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. மொத்த தமிழகமே டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கிறது. டிஸ்மிஷல் ஆஃப் அமைச்சர்களை 30 நாள்ல பதவியை விட்டு காலி பண்ணணுங்கிறதை மொத்த தமிழ்நாடு எதிர்க்கும். கல்வித்துறையில பாஜகவுடைய ஊடுருவல் மாநில பல்கலைக்கழகங்கள்ல UGC மற்றும் AITC எடுத்துட்டு வேற பேர்ல சட்டம் கொண்டு வருவதற்கான அந்த சட்டத்தை முயற்சி செய்து இதை தமிழ்நாடு எதிர்க்கும். மொத்த தமிழ்நாடு எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய நிலை பிஜேபி ஒரு பக்கம், மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம். அது காங்கிரஸ், நாம் தமிழர் கூட அதுல சேர்ந்துடுறாங்க. என்னன்னா நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபடுவது தான். நம்ம பிரச்சனையின் அடிப்படையில நிலை எடுப்பவர்கள். அந்த விதத்திலே நாங்கள் பார்ப்பது என்றால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கட்சிகளும் பிரச்சனை அடிப்படையில முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக. அது தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய எம்பிக்களுடைய கூட்டப்படும் 20ஆம் தேதி. அந்த 20ஆம் தேதி கூட்டத்துல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில மிக முக்கியமாக உயர்கல்வியில தமிழ்நாட்டு உயர்கல்வியில கவர்னர் மூலமாக நடக்கின்ற பாஜக துடிக்கிறது தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை காவியமயமாக்கணும், பாஜக RSS காரர்கள் உள்ள நுழைக்கணுங்கிறத. அதை எப்படி நிறுத்துவதற்கு பல முறை கடந்த அரசுமே அதற்காக போராடியது. இந்த அரசும் அதற்கான நிலையில் எடுக்க வேண்டும். கவர்னருடைய அந்த தாக்குதல், உயர்கல்வியில இருக்கின்ற தாக்குதலை எப்படி நாம் கூடாது என்பதை பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லுவோம். அதே போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 5000 கோடி ரூபாயை குறைச்சிருக்காங்க. தமிழ்நாடே இப்ப கொடுக்க வேண்டியிருக்கு. அது தமிழ்நாட்டினுடைய அரசு பட்ஜெட்ல இருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதையும் கடுமையாக எதிர்ப்போம். அதே போல மேகதாது பிரச்சனையையும் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக மோடி அரசு இதில் அரசியல் விளையாடக்கூடாது. மோடி அரசுடைய கையில இருக்கு. கர்நாடகமும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. இது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை கிடையாது. இது கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. மொத்த தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது.
கர்நாடக காங்கிரஸ் வந்து அதுல வந்து நிறைவேற்றாங்க இருக்காங்க. மற்ற காங்கிரஸ் சென்ட்ரல் காங்கிரஸ் வந்து இப்போ தெரியல. அவங்க கர்நாடக அரசையும் வந்து வலியுறுத்தின மாதிரியும் தெரியல. ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இது கர்நாடக மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. காங்கிரஸ் ஆட்சி கர்நாடக ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான பிரச்சனை எப்படி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை முல்லைப்பெரியாரோ, எப்படி வந்து கிருஷ்ணா தண்ணி வந்து ஆந்திராவுக்கோ தமிழ்நாட்டுக்கும் உள்ள பிரச்சனையோ, இது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பிரச்சனை. இது காங்கிரஸுக்கான பிரச்சனை கிடையாது. மத்திய அரசு மத்தியஸ்தம் வரணும். இது என்ன சொல்றோம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டியது மத்திய அரசு. மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுன்னா அது கேட்கிற நியாயம். நீங்க கேட்கிற என்னன்னா, காங்கிரஸ் கட்சி மத்திய அரசுல மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும்போது நீங்க வந்து அதை நோட்டிஃபை பண்ணல, அரசாணையில கொண்டு கெசட் நோட்டிபிகேஷன் முடிச்சுக்கிறேன் முதல்ல முடிச்சுக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை முடிச்சுக்கிறேன். கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ பதில் சொல்ல விடுங்க, பொறுமையா இருங்க. டெல்லி பத்திரிகையாளரோட சேர்ந்து இந்த பழக்கம் வந்துருச்சு உங்களா இருக்கான். பொறுமையா கேளுங்க, முழுசா பதில் சொல்லுங்க விடுங்க. எப்ப வந்து காங்கிரசினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது, மத்திய அரசு ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் மேல பழி சொன்னீங்க. இப்ப என்னன்னா மோதியினுடைய ஆட்சி இருக்கு, மோதி பதில சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு குதிக்கணும்? நம்ம மோதியினுடைய அரசு தானே அது அனுமதி கொடுக்கணும்னா, மேகதாது அமையப்படணும்னா மோடி அரசினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாது கர்நாடகா. பாஜகவுடைய தலைவர்கள் அங்க இருக்காங்க, 20 எம்பிக்கள் பாஜகவுடைய எம்பிக்கள் இருக்காங்க. அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் மோடி அதுக்காக உதவக்கூடாது என்பது எங்களுடைய நிலை. இப்ப கேள்வி காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடை பொறுத்த காங்கிரஸ் கட்சி தீர்மானத்துல ஒன்னால போட்டிருக்கோம். நாங்க தமிழ்நாட்டுல தீர்மானத்துல சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானம் முதல்ல சொன்னது மாதிரி சட்டமன்றத்துல போட்ட தீர்மானத்துல என்னென்னலாம் இருக்கோ அது அனைத்தையும் காங்கிரஸ் கட்சி நீங்க நேரடியா போயிட்டு பேசி அவருடைய கேள்வி எங்களுக்கு புரியுது. ஆனா என்ன இப்ப நடக்கிறது இல்ல. உங்களை பொறுத்தவரை மாநில பிரச்சனை, அது கட்சி பிரச்சனை கிடையாது. கேரளால இருந்தாலும் சரி, கர்நாடகா அதுதான் முதல்ல சொன்னேன். உங்க 2 பேருக்கும் டெல்லியில இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி பவன் மாதிரி உங்க 2 பேருக்கு தெரியுது. ஸ்டேட்டினுடைய பிரச்சனை வேற. ஒவ்வொரு மாநிலத்திற்குமான தண்ணீர் பிரச்சனை என்பது ஜீவாதாரண பிரச்சனை. தமிழ்நாட்டுல தண்ணி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்க விவசாயி காங்கிரஸ்காரனா இருந்தாலும் சரி, மற்ற பிஜேபி காரனா இருந்தாலும் எல்லா விவசாயிக்கும் நஷ்டம் இருக்க போகுது. அதனால இந்த புரிதல் நமக்கு வேணும். கர்நாடகாவுடைய மாநிலத்தினுடைய பிரச்சனை வேற, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை நாங்க ஒன்னா இருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடோட இருக்கோம். இதுதான் எங்களுடைய நிலை. இதுல எந்த விதமானதும் இல்ல. பாஜகவை பொறுத்த மட்டும் நாங்க பாஜக குறை சொல்ல, நயினார் நாகேந்திரன் நான் என்ன குறை சொல்லிக்கிட்டா இருக்கேன்? நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அக்கா தமிழிசை அவர்களும் தமிழ்நாட்டுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் மொத்தமா தமிழ்நாட்டுக்காக நிக்கிறோம். இதுல காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது என்ன, மோடி அவர்கள் இதுல கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. நியாயமா தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய தண்ணி நியாயம் கிடைக்கணும். மேகதாது அணையை கட்ட விடக்கூடாது மோடி அவர்கள்.